ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்லேருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, தமிழகத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி, எப்போ அப்ளை பண்ணலாம், கடைசி தேதி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரீசெண்டாக இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ்லேருந்து ஜனவரி மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. நம்ம சேனல் வீடியோ போட்டிருந்தோம். அதாவது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 15/1/2026 அன்று முதல் நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம சேனலில் போட்டிருந்தோம். ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரு அப்டேட் மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம், அதுக்கான டேட் என்ன எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது வேக்கன்சி கேப்சர் பண்ணுறதுக்கான தேதி 5/1/2026 12/1/2026 வேக்கன்சியை பார்த்தா கேப்சர் பண்ணுறாங்க. அதேமாரி 12/1/2026 14/1/2026 வரைக்கும் வேக்கன்சியை அப்ரூவல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 20/1/2026 4/2/2026 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதாங்க இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. டேட் அண்டு டைம் ஃபார் சப்மிஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன், பேமெண்ட் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதேமாரி அப்ளிகேஷனில் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 8/2/2026 முதல் 10/2/2026 வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 20/2/2026 டென்டேட்டிவாக உங்களுக்கு ரிசல்ட் அன்னைக்கு வெளியாகும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான ஒரு ஃபைனலைஸ் பண்ணப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ 20/1/2026 முதல் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி நோட்டிஃபிகேஷன் முன்கூட்டியே 15ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது, அல்லது 20ஆம் தேதி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. ஸோ 15ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதில் இருக்குங்க. அதுக்கப்புறம் வேக்கன்சி பற்றி அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். 7/1/2026 அன்னைக்கு தாங்க இந்த ஒரு வேக்கன்சியை ஃபைனல் வேக்கன்சியாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 28,740 வேக்கன்சி பார்த்தா இந்த இந்தியா போஸ்ட் ஆஃப் ஜிடிஎஸ் நோட்டிஃபிகேஷனில் வரப்போகுது. தமிழகத்துக்கு மட்டுமே 2009 வேக்கன்சி கொடுக்குறாங்க. ஸோ தமிழகத்துக்கு ஒரு நல்ல வேக்கன்சினே சொல்லாங்க. டோட்டலாக உங்களுக்கு 28,000க்கு மேற்பட்ட வேக்கன்சி அப்டேட் பண்ணியிருக்காங்க. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 20/1/2026 முதல் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முன்கூட்டியே 15ஆம் தேதி நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன, அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். உங்களுக்கு என்னமான பதவியெலாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், தக் சேவா போன்ற 3 வகையான பதவியை கொடுக்குறாங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருக்கு ஸ்டார்டிங்கில் 12,000 ரூபாய் கொடுக்குறாங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தக் சேவாவுக்கு 10,000 ரூபாய் ஸ்டார்டிங் சேலரி கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் SC/ST அதிகபட்சமாக 5 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். OBC 3 வருஷம் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் 10 இயர்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. 10th பாஸ் போதுமானது. கூடவே ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் கேட்டிருக்காங்க. சைக்கிளிங் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அந்த சம்மந்தப்பட்ட பீப்புளுக்கு நீங்கள் ஸோ இதுவாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் 10th போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாங்க. அடுத்த கட்டமாக இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாதுங்க. டேரெக்டாக நீங்கள் 10th மதிப்பெண்ணை வச்சு தான் செலெக்ஷன் பண்ணுறாங்க. 10th யார் அதிகபட்ச மதிப்பெண் அந்த ரிசர்வேஷனில் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் ஜாப் போக போகுது. ஏன்னா நீங்கள் இதுக்கு எக்ஸாமோ இன்டர்வியூ எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஸோ 10th மார்க்கப்படி ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஜென்ரேட் பண்ணிடும். யார் அதிகபட்ச மதிப்பெண் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஜாப் போகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கான டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுடைய மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், ஐடென்டி ப்ரூஃபாக இருக்கட்டும், ஜாதி சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஜென்ரலாக உங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர் இது இருந்தாவே போதுமானது அப்ளை பண்ணுறதுக்கு. எல்லாமே நோட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. OBC சர்டிஃபிகேட் இருக்கவங்க இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது BC MBC சார்ந்தவங்க OBC கீழே வருவீங்க. ஸோ OBC சர்டிஃபிகேட் இல்லாதவங்க அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க. இப்போதைக்கு இதுதாங்க உங்களுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம். அதேமாரி ஆன்லைன் அப்ளிகேஷன் வரும்போது எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுவோம். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.